நீட் தேர்வுக்கு எதிரான பேரணியை முடக்குவது ஏன் என சென்னை உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி விவரிக்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். வணக்கம். நீட் தேர்வை ரத்து செய்ய வலியுறுத்தியும் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான இடஒதுக்கீட்டை எதிர்த்தும் தமிழ்நாடு முழுவதும் இருசக்கர வாகன பிரச்சார பயணத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்த உத்தரவை ரத்து செய்து இருசக்கர வாகன பேரணிக்கு அனுமதி அளிக்க தமிழக காவல்துறைக்கு உத்தரவிடக் கோரி திராவிட கழகத்தின் துணைத் தலைவர் கலிப்பூங்கொன்ற சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் ஜெய ரவீந்திரன் வாகன பேரணிக்கு அனுமதி கோரி அளித்த மனுக்கள் அனைத்தும் போக்குவரத்து நெரிசலை காரணம் காட்டி அனுமதி மறுக்கப்பட்டுள்ளதாக வாதங்களை வைத்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் ஜான் சத்யன், இந்த அரசு போராட்டங்களுக்கு எதிரானது அல்ல, இது போன்ற போராட்டங்களால் பொதுமக்கள் பாதிக்கக்கூடாது, பேரணி தொடங்க அனுமதி கோரியுள்ள இடங்கள் அனைத்துமே நெரிசல் மிகுந்த பகுதிகளாக இருப்பதால் அனுமதி மறுக்கப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் இந்த பேரணியில் பங்கேற்க ஒருவருக்கு அனுமதி கொடுத்தால் பின்னர் இந்த எண்ணிக்கை அதிகமாகி சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்றும் விளக்கமானது அளிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பேச்சுரிமை, கருத்துரிமை போல போராடுவதும் மக்களின் அடிப்படை உரிமை என்று தெரிவித்த நீதிபதி நீட் தேர்வுக்கு எதிரான இருசக்கர வாகன பேரணியை முடக்குவது ஏன் எனவும் காவல்துறைக்கு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வாகன பேரணிக்கான பெட்ரோல் செலவை அரசு வழங்கப் போவதில்லை எனவும் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து காரணங்களால் இவ்வாறு அனுமதி மறுத்தால் ஹெலிகாப்டரில் சென்றா போராட முடியும் என்ற ஒரு நீதிபதி சரமாரியாக காவல்துறை தரப்புக்கு கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். பின்னர் பேரணிக்கு அனுமதி மறுத்தது குறித்து கூடுதல் விளக்கம் அளிக்க காவல்துறை தரப்பில் அவகாசம் கோரப்பட்டதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி வழக்கின் விசாரணையை ஆகஸ்ட் 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார். அன்றைய தினம் முதல் வழக்காக விசாரிக்கப்படும் என்றும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். தனலட்சுமி, விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.